ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இளைஞன் இசையை முறையாக கற்கவே இல்லை. ஆனால் பின்னாளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் குடிபுகுந்தார். அவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இன்னுமே பலருக்கு தெரியாது. இன்று நாம் பார்க்க போவது அனைவரும் நேசித்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் வெற்றி கதையை அல்ல, வெற்றிக்கு பின்னால் ஒளிந்திருந்த போராட்ட கதை. இசை மீது பெரிய ஆர்வம் கொண்ட இவர் தன்னோட கல்லூரி காலங்கள்ல எல்லா ப்ரோக்ராம்லையும் கலந்துக்குவாரு, பாடலும் பாடுவாரு. உன்னோட குரல்ல ஏதோ ஒரு தனித்துவம் ஒளிஞ்சிருக்கு, உன்னால திரைப்படத்துறையில பாட முடியுமா, பாடுவாயா, முயற்சி செய்ய, நீ வெற்றி பெறுவ அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நாம் எப்படியாவது ஒரு பாடகராயினோம் அப்படின்ற கனவு இருந்துச்சு. ஆனால் சினிமா கதவுகள் அவ்வளவு எளிமையாக திறக்கப்படலை. ஒரே ஒரு நம்பிக்கை தன் குரல் மீது. இந்த குரல் நம்மளை நிச்சயமாக ஜெயிக்க வச்சிரும், நம்மளால முடியும், நம்ம ஒரு பாடகராயிருவோம் அப்படின்னு தனக்கு தானே ஊக்க சக்தியை கொடுத்துக்கிட்டாருங்க. பெரிய அறிமுகமும் இல்லை, பெரிய ஆதரவும் இல்லை. இப்போதான் நினைவுக்கு வருது விவேகானந்தரின் வரிகள். கையில் பணம் இல்லையோ, உதவ நண்பர்கள் இல்லையோ, கவலை வேண்டாம், இலக்கை தீர்மானி அப்படின்னாரு. அதே போலதான் நம்ம பாலசுப்ரமணிய ஐயாவும் நாம பாடி ஆகணும், திரைப்படத்துறைக்குள்ள நம்ம போய் ஆகணும், அதுக்காக என்ன இடையூறு வந்தாலும் நாம தயங்கி நின்றக்கூடாதுன்றதுல உறுதியா இருந்தாரு. ஒரு நாள் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கை மட்டும் இல்லை, இன்னைக்கு கோடிக்கணக்கான பாடல் ரசிகர்களுக்கு ஒரு உன்னதமான எஸ்பிஐபியை தந்து போனது. வாய்ப்பு தேடி ஸ்டுடியோவாக இறங்கின ஒருத்தரோட குரல் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அட என்ன ஒரு ரம்மியம், இந்த குரல் என்னை எப்படி தாளாட்டுது, அட என்ன ஒரு அழகு, இதில் எவ்வளவு சோகம் ஒளிஞ்சிருக்கு, இப்படியெல்லாம் கூட பாட முடியுமா அப்படின்னு நம்மளை அடுத்தடுத்த கேள்விக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கு. இதுக்கு வெறும் இனிமையான குரல் மட்டுமே காரணம் இல்லை, அந்த பாடலுக்கு எஸ்பிபி தன்னையே அர்ப்பணித்து கொண்டார். ஜானகி அம்மா போலவே, சுசீலா அம்மா போலவே தான் ஒரு கதாபாத்திரமாக மாறி அந்த ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் உயிர் கொடுத்த காரணம்தான் எஸ்பிபி எனும் மகுடம் எல்லோரின் இதயத்திலும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பாடல்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள், நூற்றுக்கணக்கான விருதுகள், இது எல்லாம் சும்மா கிடைக்கல. கடுமையான உழைப்பு, அடைய வேண்டிய இலக்கு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ரீச் பண்ணுற விடாமுயற்சி. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தொடர்ந்து முயற்சி செஞ்சாரு, பாடிக்கிட்டே இருந்தாரு. மேடைகளில் கைத்தட்டல் மட்டும் இல்லை, மிகப்பெரிய பாராட்டு, புகழ் எல்லாத்தையுமே மனுஷன் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு. இன்னும் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த ஓட்டம் பத்தாது அப்படின்னு நம்ம குரலை விரும்பி கேட்குற ரசிகர்களுக்கு நம்மளால எவ்வளவு பெஸ்ட்டாக ஒரு பாடலை உருவாக்கி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஒரு தலைமுறைக்கு காதல், பாசம், ஒரு தலைமுறைக்கு பக்தி அப்படின்னு ஒவ்வொரு தலைமுறைக்கும் தேவையான அத்தனை பாடல் தொகுப்புகளையுமே பாடி முடிக்கிறாரு. அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவன் பக்தி பாடல்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமே அப்படின்னு நாமளை தன் பக்கம் சுண்டி இழுக்கும் குரல். யாருக்கு பிடிக்காது எஸ்பிபியின் குரல்? பாடாத பாட்டு அப்படின்னு ஒன்று இருக்கா? தன் மூச்சை நின்று போனாலும் ஒரு சாதனையை பிடிக்க மூச்சு விடாமல் பாடி நமக்கெல்லாம் ஒரு பாடலை அர்ப்பணம் செஞ்சவர் தான் எஸ்பிபி. எப்போது பார்த்தாலும் புன்னகை புரியாத முகம், பூக்களுக்கும் பிடிக்கும் முகம். எஸ்பிபி பாட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம், ஒரு டைம் ப்ளே பண்ணுறீங்களா, இந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டவங்க எத்தனையோ பேர். வானொலிகள்லையும் தொலைக்காட்சி பெட்டிகள்லையும், ஏன் இன்னைக்கு இருக்க மியூசிக் பிளேயரில் கூட எஸ்பிபி ஐயாவுக்குன்னு தனியான ஒரு காலம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு சாதாரண இளைஞன் தொடங்கிய பயணம் இந்திய வரலாற்றில் அசைக்க முடியாத ஒரு இசை பயணமாக டைரக்ஷன், கதை, திரைக்கதை, நடிப்பு அப்படின்னு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் விடாமல் நடிப்பு துறையில், சினிமா துறையில் தன்னோட ஒட்டுமொத்த திறமையும் மக்களுக்காக அர்ப்பணித்தார். துன்பத்துக்கே துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கஷ்டங்களை பட்டு மிடில் கிளாஸில் இருந்து புகழின் உச்சிக்கு சென்ற நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச எஸ்பிபி ஐயா கடந்து வந்த பாதைகள். இத்தனையோ ஸ்டூடியோவில் ஏறி இறங்கி வாய்ப்புகள் கேட்டிருப்பாரு. பல நிராகரிப்பை தாண்டித்தான் வெற்றி பெற்றார் என்பது உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு வாய்ப்பையுமே யாருக்கும் அவ்வளவு எளிதாக இந்த சமூகம் கொடுக்காது. தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வெற்றிக்கணி என்பது நமக்கு சாத்தியம். விடாமுயற்சியும் தொடர்பயிற்சியும் தான் ஒரு மனுஷனை வெற்றியடைய செய்யும். அறிமுகம் இல்லை, ஆதரவு இல்லை, ஆனால் என்னை திறமையை நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு
ஐயா திரைப்படத்துறைக்குள்ள கால் எடுத்து வச்சாரு. இன்றளவும் இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் கூட எஸ்பிபியின் குரல் இந்த மண்ணில் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். உங்களுக்கு எஸ்பிபி ஐயாவோட பாடல் என்ன பிடிக்கும்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த கால பழைய பாடல்களையும் இந்த கால புதிய பாடல்களையும் காலத்துக்கு ஏதாற் போல தன்னோட குரல் வலிமையை மேம்படுத்தி மக்கள் விருப்பத்தை நிறைவேற்ற தன்னை உருமாற்றி கொள்ளும் பாடகர்கள் வாழ்க்கை அவ்வளவு அழகான முயற்சின்னு சொல்லலாம். மலரே மௌனமா ஜானகி அம்மாவோட சேர்ந்து பல பாடல்களை பாடியிருக்காரு. இசையின் பிள்ளைகளாகிய இருவருமே நம்மை விட்டு பிரிந்தாலும் கூட என்னைக்குமே மக்கள் மனசுல ஓயாத இடம் பிடித்து ஒலித்து கொண்டே இருக்கும் இவர்கள் குரல் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நீங்க உடலால பிரிஞ்சாலும் எங்க உள்ளத்துல என்னைக்குமே உங்க குரல் ஒரு பாடலாக இசையாக எங்களுக்குள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். இவ்வளவு திறமை மிக்க அழகு மிக்க அருமையான குரல் வளம் கொண்ட எஸ்பிபி ஐயாவின் பாடல்களை பிடிக்காத தலைமுறை அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போது இருக்கும் தலைமுறைக்கும் இந்த குரலின் இனிமையையும் எளிமையையும் அழகையும் எல்லாரும் எடுத்து சொல்லுங்க. யாருக்கெல்லாம் எஸ்பிபி ஐயாவோட பாடல் பிடிக்கும்? வீடியோவை லைக் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் முறையாக நம்ம சேனலில் எஸ்பிபி ஐயாவோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எஸ்பிபி ஐயாவோட புகழை பரப்ப நீங்கள் உதவி செய்யுங்க. மனிதனோட திறமைக்கு என்றைக்குமே அழிவில்லை அப்படிங்கிறதுக்கு அவர்களின் மரணமும் ஒரு சான்று. கோடிக்கணக்கான மக்களை கதறி எழச் செய்து அப்பயுமே தன்னோட பாடல்களால் மக்களை ஆற்றி தேற்றிய கலைஞர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் ஜானகி அம்மாவும் தான். மற்றும் ஒரு சிறந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.